வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியசுவுள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று தாய் திரவையோடு சேர்ந்து புனித ஸ்தேவான் முதல் மறை சாட்சியாக மரித்த இவருக்கு விழா எடுத்து நாம் சிறப்பிக்கின்றோம். நேற்று பெருவிழா, இன்றைய நாளில் இறப்பு விழா. பிறப்பு விழா இன்று, இறப்பு விழா நேற்று, பெருவிழாவை எடுத்து சிறப்பித்தோம். இப்படி இவரிடமிருந்து என்ன மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம், என்ன நாம் காண்கிறோம். புனித ஸ்தேவான் முதல் மறை சாட்சியாக இயேசுவுக்காக இயேசுவை போல மரித்து இயேசுவை முழுவதுமாக தன் வாழ்வில் பிரதிபலித்தவர். அப்படி நாமும் இயேசுவாக வாழ்ந்து இயேசுவை நாமும் நம் வாழ்வில் சொல் செயல் எண்ணங்களில் பிரதிபலித்து வாழ இந்த நாளிலே இந்த புனிதரின் பரிந்துரை நாடி இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த சிந்தனைகளோடு இப்பலியிலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்வரத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட
கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேல் உடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 31. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் எனக்கு மீட்டருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே,
உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 17 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்லுவார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் படிக்க கேட்டோம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை படிக்க கேட்ட பொழுது இது நாம் அடிக்கடி கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த பகுதியை சற்று இந்த 10ஆம் அதிகாரத்தை அலசி ஆராய்கின்ற பொழுது இந்த 10ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்கள் திருத்தூதர்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த ஒரு பாடு. அதுக்கப்புறம் 3 பேருரைகளாக கொடுக்கப்படுகின்றன. அதாவது திருத்தூது பொழிவு என்ற தலைப்பில் இந்த அதிகாரம் முழுவதும் 3 பேருரைகளாக கொடுக்கப்படுகின்றன. முதல் 1 முதல், அதாவது
5 15 வரை மறைபரப்பு பணியை பற்றிய விளக்கம், மறைபரப்பு பணி பற்றிய விளக்கத்தை முதல் பேருரையாக கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக அந்த 10ஆம் அதிகாரத்திலே அந்த 16, 20, 16 23 வரை மறைபணியின் நிமித்தம் சீடர்கள் படவிருக்கும் துன்பத்தை பற்றி கூறுகிறது. மூன்றாவதாக 40 வசனத்திலிருந்து 42 பார்க்கின்ற பொழுது நற்செய்தி பணியாளர்கள் பெறும் கைமாறு என்ன என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. 4வது நிலையில் இன்றைய நாளில் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி, அதாவது பணியின் நிமித்தம் துன்புறுதல், அதே நேரத்தில் துன்புறுகின்ற ஒவ்வொருவரும் எப்படி ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், எப்படி இந்த துன்பத்தை அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் என்பதை மிகவும் அற்புதமாக இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது. இப்படி 4 தூது, அதாவது உரையாக இந்த மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை முழுவதுமாக வாழ்வாக்கியவர் தான் புனித ஸ்தேவான். ஸ்தேவான் என்று தூய தமிழில் அழைப்பார்கள், பழைய தமிழில் முடியப்பர் என்று அழைக்கின்றார்கள், ஆங்கிலத்தில் ஸ்டீபன் என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய பேர் இங்கே இந்த பெயரை தாங்கியவர்கள் இருப்பீர்கள். இப்படி இவருடைய பெயரை நாம் உச்சரிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஸ்தேவான் என்றால் கிரேக்க மொழியிலே முடி என்று அர்த்தமாக இருக்கிறது. முடி என்றால் மகுடம். மகுடம் இந்த கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் ஆற்றலை, கிறிஸ்துவை முழுவதுமாக பிரதிபலிக்கக்கூடியவராக, கிறிஸ்துவையே தன்னுடைய மகுடமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் புனித ஸ்தேவான். இந்த நற்செய்திக்கு ஒப்ப முழுவதுமாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. இன்னும் நாம் சற்று டீப்பாக போகின்ற பொழுது திருத்தூதர் பணியில் குறிப்பாக 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் லூக்கா நற்செய்தியாளர் திருத்தூதர் பணி எழுதியிருக்கிறார். இவரை பற்றி மிகவும் அற்புதமாக சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம். இவருடைய வாழ்க்கை சுருக்கமாக, இரத்தின சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 6ஆம் அதிகாரமும், திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் ஸ்தேவானை பற்றி ஒரு சில கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அதாவது முதலில் இவர் பெயரை நாம் பார்த்தோம். குறிப்பாக ஒரு மகுடம் சூட்டியவராக இவர் பெயரே விளங்கி இருக்கின்றது என்றால் அந்த அளவுக்கு ஆண்டவரை உள்ளத்தில் தாங்கி ஆண்டவருக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, இவர் பெயர் வெளிவந்தது, எப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது, அன்று அதாவது துவக்க காலத்தில் சீடர்கள், திருத்தூதர்கள் அற்புதமாக பணியாற்றினார்கள். மக்களும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவை முழுவதுமாக பின்பற்றி வாழ்ந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நாளுக்கு நாள் நற்செய்தியை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் அதிகமாக பெருகி கொண்டு போக காரணத்தினால் ஒரு சில நேரங்களில் இந்த கிரேக்க மொழி பேசுவோருக்கும் எபிரேய மொழி பேசுவோருக்கும் சற்று குழப்பங்கள் வந்தன. அதாவது கிரேக்க மொழி பேசுகின்ற கைம்பெண்களை எபிரேய மொழி பேசுபவர்கள் சரியாக கவனிப்பதில்லை, சாப்பாட்டில் சரியாக கவனிக்கலை. இப்படி சரியான ஒரு கவனிப்பு, சரியான ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலையில் அவர்களுக்குள் நிறைய குழப்பங்கள் வருகின்றது. இதை பார்த்த திருத்தூதர்கள், என்ன இப்படி பிரச்சனையாக இருக்கே, நம்ம முழுவதுமாக நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கிறோம், இவ்வளவு இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று அந்த நல்ல நோக்கத்தோடு ஒரு 7 திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 7 திருத்தொண்டர்களை இந்த 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான் என்று நாம் நினைவுகூரும் ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவரை இந்த 7 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதில் முதலாவதாக இந்த ஸ்தேவானை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நிலையில் பாருங்கள், நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்தவர்களாக இந்த 7 பேர் இருக்கிறார்கள். இதில் முதல் நபராக இந்த ஸ்தேவான் இருக்கிறார். நம்பிக்கை, தூய ஆவியால் இவர் இயக்கப்படுகிறார். தூய ஆவியால் முழுவதுமாக இவர் வழி நடத்தப்படுகிறார். இப்படி வழிநடத்தப்பட்டவர், இப்படி இந்த பின்னணியில் தான் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். திருத்தூதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு நாம் பார்க்கலாம், அதாவது சீடர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டு போகிறது. அதே நேரத்தில் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையில்தான் இந்த ஸ்தேவானை தேர்ந்தெடுத்து இவர் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார்.
அதற்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்துக்கு முன்னாடியே நிறைய அற்புதங்களை, அதாவது நிறைய அருளோடு, வல்லமையோடு, ஆற்றலோடு, ஞானத்தோடு செயல்படுகிறார். இன்னும் தேர்ந்தெடுத்த ஒரு பாடு இன்னும் அற்புதமாக அவர் செயல்படுகிறார். இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில் புனித ஸ்தேவான் அன்று திருத்தலோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றினார். மற்ற மக்களுக்கும் பணியாற்றுகிறார். மூன்றாவதாக இவர் நிறைய ஆவியின் வரங்களை பெற்றவராக, சக்தி நிறைந்த இந்த ஞானத்தோடு எல்லோரிடம் பேசக்கூடியவராக சிறப்பாக இருக்கின்றார். அதிலும் நாம் பார்க்கலாம், திருத்துதர் பணி 6:8 6:10 நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமாக இவரை பற்றி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இவர் தலைமை சங்கத்தின் முன்பு இவர் நிறுத்தப்படுகின்ற பொழுது எந்த அளவுக்கு தூய ஆவியின் வல்லமை பெற்றவராக போல்டாக பேசுகிறார். இயேசுவே மீட்பர் என்று மிகவும் தைரியமாக பேசுகிறார். அதை தான் 6வது திருத்துதர் பணியில் 7வது அதிகாரத்தில் முழுவதுமாக இவருடைய ஸ்தேவானின் அருளுரை என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தைரியமாக இயேசுதாயா மீட்பர் என்று மிகவும் தைரியமாக பேசுகிறார். அந்த தலைமைச் சங்கத்தார் பற்களை கட்டிச்சுட்டு நரவரன் அவர் எப்படியாவது கொல்லணும் என்று கங்காணம் கட்டுகிறார்கள். ஆனால் அந்த நிலையிலும் இவர் சொல்ல வேண்டியதை தெளிவுபட சொல்லுகிறார் புனித ஸ்தேவான். இன்னும் நாம் பார்க்கலாம், இப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் மீது அதிகமாக குற்றம் சாட்டப்படுகிறது. பொய் சாட்சியே சொல்கிறாங்க. இவர் என்ன பொய் சாட்சி என்றால், நாம் 6ஆம் அதிகாரம் திருத்துதர் பணியில் படிக்கின்ற பொழுது, இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலர் தூண்டி விட்டனர். இப்படி பொய் சொல்லணுப்பான்னு சொல்லி தூண்டி விடுகிறார்கள். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். இப்படி எல்லா நிலையிலும் பொய் சாட்சி சொல்வதற்கு மக்களை இந்த தலைமை சங்கத்தார் எல்லாரும் தூண்டிவிட்டு இவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்கிறார்கள். ஆனால் இவர் எதற்கும் மஞ்சினதாக இல்லை. போல்டாகவே சொல்கிறார், நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்படி என்றால், திமிர் பிடித்தவர்களை, இறைவார்த்தை கேட்க மறுக்கும் கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களை என்று எவ்வளவு போல்டாக சொல்கிறார் பாருங்க. ஏன் நீங்கள் நான் சொல்லுகின்ற கேட்கின்ற இறை வார்த்தைகளை நம்ப மாட்டீர்கள், ஏன் படி பொய் சாட்சி சொல்கிறீர்கள் என்று திமிர் பிடித்தவர்களை என்று தைரியமாக எடுத்துச் சொல்கிறார். அங்கு தீமை நிலவுகிறது என்பதை அவர் முன்னிட்டு அங்கு தைரியமாக உண்மையை எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் இயேசுவை மீட்பர் என்று எடுத்துரைக்கிறார். இப்படி இவர் பழிச்சொற்கள் கூறினார் என்று இவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டு இவரை கல்லால் எறிந்து கொள்ளுகிறார்கள். இப்படி இவர் வீரமரணம் அடைகிறார். வீரமரணம் அடைந்த ஒரு பாடு இவரை எப்படி அடக்கம் செய்கிறார்கள் என்ற இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இறை ஏவுதலால், ஞானத்தால், தூய ஆவியால் இயக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கின்றார். இன்னும் இவர் உயிரை கொடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலையில் உயிரை கொடுத்தார் என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் படிக்க கேட்டும் திருத்துதர் பணியிலே கடைசியாக ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும். ஆண்டவர் இயேசுவை போல ஆவியை ஒப்படைக்கின்றார், அவர்களை மன்னிக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு மாபரனாக இருக்கின்றார். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவோடு ஒரு சில ஒப்புமைகள் இவருக்கு ஒத்து வருகின்றன. ஆண்டவர் இயேசுவை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வில் பிரதிபலித்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசுவை போல இவரும் தூய ஆவியால் செயல்பட்டார். இரண்டாவதாக நிறைவான ஞானத்தை கொண்டிருந்தார். மூன்றாவதாக பரிசேயர்கள் தலைமை சங்கத்தில் ஒப்புவிக்கின்ற பொழுது இவரும் குற்றம் சாட்டப்பட்டார். ஸ்தேவானும் ஆண்டவர் இயேசுவை போல தலைமை சங்கத்தின் முன் குற்றம் சாட்டப்பட்டார். அதே போல இன்னும் நாம் பார்க்கலாம், துன்பப்படுகிறார், கொல்லப்படுகிறார். சாகும் வேளையில் ஆண்டவர் இயேசுவை போல இவரும் மன்னிக்கின்றார். அதுவும் குறிப்பாக எருசலேம் வெளியிலே இழுத்து கொண்டு போய் கல்லால் எறிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசும் எருசலேமுக்கு வெளியிலே கொல்லப்படுகிறார். இப்படி ஆண்டவர் இயேசுவோடு வாழ்வோடு ஒப்பிடுகின்ற பொழுது நிறைய காரியங்களோடு ஒத்துப்போகின்ற அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை அதாவது செயல்களின் மூலமாக, வாழ்வின் மூலமாக, உயிர் மூலமாக பிரதிபலிக்கின்றார். இப்படி புனித ஸ்தேவான் விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே இவரிடமிருந்து அற்புதமான பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு இவர் மன உறுதியோடு இருந்து செயல்படுகிறார், எதற்கும் அஞ்சவில்லை. இன்றைக்கு நம் குடும்பங்களில் பல நெருக்கடிகள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன, சோதனைகள் வருகின்றன, இன்னல்கள் வருகின்றன, உறவுகளில் விரிசல் வருகின்றன. இந்த விரிசலெல்லாம்
கலைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழா, இந்த புத்தாண்டு விழா நமக்கு ஒரு நல்ல அருளை தர வேண்டும், ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், அன்னை வழியாக நமக்கு அவருடைய அனுக்கிரகம் நிறைய இருக்க வேண்டும் என்று இந்த பேராலயத்தில் நாம் இந்த நாளிலே இங்கு கூடி ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கடவுள் எப்படி துணையாளரை அனுப்பி இந்த துணையாளர் இவருக்கு இந்த ஞானத்தையும் வல்லமையையும் இந்த பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் இப்பேற்பட்ட எல்லாவற்றையும் இவளிருந்து விடுபடுவதற்கு, குறிப்பாக இவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு சக்தி ஆற்றலை கொடுத்தாரோ, அதே போல இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை, குறிப்பாக அந்த ஞானத்தை, வல்லமையை, ஆற்றலை நமக்கு நிறைவாக கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகளை ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கின்ற பொழுது, நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நாம் திறம்பட வாழவும், இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் நமக்கு துணையாளர் நம்மிடையே இருந்து செயல்படுவார் என்ற நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு நமக்கு வேண்டிய அந்த ஆற்றலை, திடனை, ஆசிரை புனித ஸ்தேவான் பரிந்துரையை நாடி, அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் பொது வாழ்வு கண்டிட மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் பொது வாழ்வு கண்டிடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. எதை கொடுப்பேனே, என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. எதை கொடுப்பேனே, என்ன கொடுப்பேனே, விரும்பும் காணிக்கை இதுதானோ. நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் பொது வாழ்வு கண்டிடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலி பொருட்கள் உமக்கு உந்தனவாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஸ்தேவான் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி
மாண்புமிக்க உம்மாறும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லங்குவை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் நம் இம்மனுலகில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டினவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித ஸ்தேவான்,
இவ்வுலகில் உமக்கு இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஈசாண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த நற்கருணை ஆண்டவரை முழுவதுமாக தன் வாழ்வில் ஏற்று வாழ்ந்து சாட்சியாக மரித்த ஸ்தேவானை போல நாமும் சிறப்பாக இவரை பிரதிபலித்து வாழ அழைப்பு கொடுக்கின்ற அன்பு ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா, உயிரா என் உணர்வா உறையிடவே வா வா. அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா, உயிரா என் உணர்வாய் உறையிடவே வா வா. அன்னை மரின்றவரே, அழகாய் அவனில் வந்தவரே, இறைவனின் அருசுனையே, இணையில்லா இறை மகனே. அன்னை மரின்றவரே, அன்னை மரின்றவரே, அழகாய் அவனில் வந்தவரே, இறைவனின் அருசுனையே, இணையில்லா இறை மகனே. இயேசுவே இயேசுவே
குழந்தை இயேசுவே வாருமே வாருமே உள்ளம் வாருமே இயேசுவே இயேசுவே குழந்தை இயேசுவே வாருமே வாருமே உள்ளம் வாருமே அழகான தமிழில் இசை பாடவா என் இதயம் எழுந்து நீ வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, Our Lady of Elangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடிய வந்தார், கூடி நாம் மகிழ்ந்திடுவோம்.